Hi students, good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல class 17th session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. Topics covered: nested loop, break statement, continue statement, pause statement. Nested loop. So, நம்ம previous classesல looping statement பத்தி தான் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? இதுல while loop ஒரு கிளாஸ்ல பார்த்துட்டோம். அதே மாதிரியே for loop செஷனும் ஒரு கிளாஸ்ல நம்ம கிளியரா பார்த்துட்டோம். சோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம nested loop பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? We can also have a loop in another loop, and like this we can have multiple loops nested one in another. அதாவது looping அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் லூப் மட்டும் இல்லாம ஒரு லூப்குள்ளேயே நம்ம இன்னொரு லூப் கண்டிஷனையும் யூஸ் பண்றதுக்கு பேரு தான் என்ன அப்படின்னா மல்டிபிள் லூப்ஸ், அதாவது நெஸ்டட் லூப் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் allows the use of one loop inside another loop. So பைத்தான் ப்ரோக்ராமிங்ல வந்து ஒரு லூப்புக்குள்ள நம்ம இன்னொரு லூப்பையும் ஆக்சஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. சரிங்களா? டைப்ஸ்: பிரேக் ஸ்டேட்மெண்ட், கண்டினியூ ஸ்டேட்மெண்ட், பாஸ் ஸ்டேட்மெண்ட். நெஸ்டட் லூப். சோ நெஸ்டட் லூப்னுடைய சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா while எக்ஸ்பிரஷன் கொடுத்துக்கிறோம். சோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னும் போது அகைன் டெஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணும் while எக்ஸ்பிரஷன், and then இதுவும் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னும் போது நமக்கு பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? சோ ஸ்டேட்மெண்ட். இதனுடைய ஃப்ளோ சார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணிக்கிறீங்க. இதுல ஃபர்ஸ்ட் அவுட்டர் கண்டிஷன் செக் பண்றோம். அவுட்டர் கண்டிஷன் ட்ரூவா இருந்தது அப்படின்னா நமக்கு இன்னர் கண்டிஷனுக்குள்ள போகும். இன்னர் கண்டிஷனும் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னும் போது நமக்கு பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். சோ நம்ம n வேல்யூஸ் எவ்வளவு கொடுத்துருக்கோமோ அது வரைக்கும் என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய வேல்யூஸ் வந்து இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் நம்ம கொடுத்த அந்த அவுட்டர் கண்டிஷனே ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது லூப்பிங் வந்து எண்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு வந்துடும். இல்ல ஃபர்ஸ்ட் லூப்பிங் கண்டிஷன் ட்ரூ ஆயிட்டு செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த லூப் ஸ்டேட்மெண்ட்க்கு வந்துடும். சரிங்களா? சோ இதை நம்ம ஒரு ப்ரோக்ராம்ல பார்க்கலாங்களா? ப்ரோக்ராம் பாருங்க. ஃபர்ஸ்ட் அவுட்டர் வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். I equal to 1 ன்னு கொடுத்துக்கிறோம். while I is less than or equal to 5, j equal to 1. while j is less than or equal to I, print j end. j equal to j plus 1, I equal to I plus 1 print ன்னு கொடுத்துருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் அவுட்டர் கண்டிஷன் நம்ம செக் பண்றோம். அவுட்டர் டெஸ்ட் கண்டிஷன்ல I வேல்யூ வந்து நமக்கு 5 விட லெஸ்ஸரா இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் இன்னர் டெஸ்ட் கண்டிஷன் செக் பண்றோம். என்னன்னா while j is less than or equal to I, அதாவது j வேல்யூ வந்து 1 ன்னு கொடுத்துருக்கோம். இந்த j வேல்யூ வந்து I விட லெஸ்ஸர் வேல்யூவா இல்லையா டெஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணிட்டு என்ன பண்றோம்னா பிரிண்ட் j, இந்த j வேல்யூ வந்து பிரிண்ட் பண்றோம். and then j equal to j plus 1 கொடுத்துறோம். I equal to I plus 1 கொடுத்துறோம். சோ இங்க பாத்தீங்கன்னா 1 இருந்தது அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து j equal to 1 plus 1 ஃபர்ஸ்ட் 1 ன்னு பிரிண்ட் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1. அடுத்தது j equal to j plus 1 அப்படின்னு ஆகும்போது உங்களுக்கு 1 plus 1 equal to 2 ன்னு வரும். அதாவது 1 plus 1 2, and then 1 plus 1 2, 2 plus 1 3, again 1 plus 1 2, 2 plus 1 3, 3 plus 1 4. so இது வந்து நமக்கு n கண்டிஷன் நம்ம n வேல்யூஸ் என்ன கொடுத்திருக்கோமோ அது வரைக்கும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அந்த லூப்பிங். சோ n வேல்யூ நம்ம என்ன கொடுத்திருக்கோம்னா 5 ன்னு கொடுத்திருக்கிறதுனால நமக்கு அப் டு 5 வரைக்கும் அவுட்புட்ல ரிசல்ட் டிஸ்ப்ளே பண்ணும். சரிங்களா? சோ இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போய்றேன். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல
பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கு நியூ பேஜ் ஓபன் ஆயிடுச்சுங்களா? இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. சோ ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேம .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நமக்கு அவுட்புட் பாருங்க 1 1 2 1 2 3 1 2 3 4 1 2 3 4 5 பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் பிரேக் ஸ்டேட்மெண்ட். We can use the break statement to stop the execution of the loop and go out of the loop to out of the loop. So இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னும் போது அந்த சீக்வன்ஸை பிரேக் பண்றதுக்காக இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொடுக்கிறோம். சரிங்களா? சோ இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் நம்ம அந்த சீக்வன்ஸை டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது நம்ம எந்த இடத்துல இந்த பிரேக் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணிருக்கோமோ அதுக்கு ப்ரீவியஸா, அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன சீக்வன்ஸ் கொடுத்திருந்தோமோ அது நமக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணும். பிரேக்குக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய வேல்யூஸ் எதுவுமே டிஸ்பிளே பண்ணாது. சரிங்களா? இத ப்ரோக்ராம்ல பார்க்கலாங்களா? லிஸ்ட் 1 ஈக்குவல் டு நமக்கு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்திருக்கோம். அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 10 கொடுத்திருக்கோம். இதுல ஃபார் I in list 1, அதாவது I வேல்யூ வந்து லிஸ்ட் 1ல இருந்தது அப்படின்னா print I. if I equal to 5 break. அதாவது I வேல்யூ வந்து 1 இருந்தது அப்படின்னா, லிஸ்ட்ல இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். எப்போ வந்து I வேல்யூ வந்து ஈக்குவல் டு 5ன்ற வேல்யூ ரீச் ஆகுதோ அப்போ பிரேக் கொடுத்துடுறோம். சோ இந்த சீக்வன்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னும் போது இங்க பாருங்க அவுட்புட்ல நமக்கு 5 வரைக்கும் சீக்வன்ஸா வேல்யூஸ் டிஸ்பிளே பண்ணுது. சோ பிரேக் வந்ததுக்கு அப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எதுவுமே டிஸ்பிளே பண்ணல. சோ இதுக்கு பேர் தான் என்னன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது. சரிங்களா? இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? VS கோட கிளிக் பண்ணிக்கலாம். VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேம் கொடுத்துட்டு .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட் பாருங்க 1 2 3 4 5. நம்ம பிரேக் எது வரைக்கும் கொடுத்துருக்கோம்னா 5 வரைக்கும் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு அப் டு 5 வரைக்கும் அந்த சீக்வன்ஸ் வேல்யூஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணிடுச்சிங்களா? இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். The continue statement is used to skip the interaction of the loop and go with the next iteration. So continue na என்ன அர்த்தம்? நம்ம எந்த இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணணுமோ அங்க நம்ம கண்டினியூன்ற வேர்டை கொடுத்துட்டோம் அப்படின்னும் போது நமக்கு எங்க இருந்து அதுக்கான ரிமைனிங் சீக்வன்ஸ் டிஸ்பிளே பண்ணணுமோ அது நமக்கு டிஸ்பிளே பண்ணும். புரியுதுங்களா? சோ இப்ப ப்ரோக்ராம்ல பாருங்க I equal to 4 டிக்ளேர் பண்ணிருக்கோம். இதுல while I is less than or equal to 9, I equal to I plus 1. If I equal to 9, continue print I. அதாவது I வேல்யூ வந்து 4 இருந்தது அப்படின்னும் போது நம்ம டெஸ்ட் கண்டிஷனை செக் பண்றோம். அதாவது I வேல்யூ வந்து less than or equal to 9 வரைக்கும் இருக்கும் போது நமக்கு ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணணும். அதாவது கண்டினியூ பண்ணணும்ன்ற வேர்டை நம்ம இங்க டிக்ளேர் பண்ணிருக்கோம். சோ அவுட்புட்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் இருந்தக்கூடிய சீக்வன்ஸ் வேல்யூஸ், அதாவது 5 6 7 8 9 10 நமக்கு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. இதுல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸ் இதுல டைப் பண்ணிக்கோங்க. சோ ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ப்ரோக்ராம்கான ஃபைல் நேம் கொடுத்து .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க.
ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. 5 6 7 8 10 நமக்கு பிரிண்ட் ஆகுதுங்களா? என்ன ரீசன்? நம்ம 9 வந்து ஆல்ரெடி இங்க அசைன் பண்ணிட்டோம். அதாவது I is less than or equal to 9 இருக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வேல்யூஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகணும்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ 9 ரீச் ஆகுற வரைக்கும் என்ன ஆகுதுன்னா 5 6 7 8 இருக்கு. அண்ட் தென் 9 ரீச் ஆயிடுச்சுன்னு போது கண்டினியூ பண்ணிக்கணும். ஸோ 9 டிஸ்பிளே பண்ணாது. நெக்ஸ்ட் 10 வந்து நமக்கு இன்க்ரிமெண்ட் பை 1ன்றதுனால 10 நமக்கு டிஸ்பிளே பண்ணிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் pause statement. The pause statement is used to write an empty loop. It is a null statement and is considered as no operation by the compiler. Generally, in loops, it assigns the last or end value to the iterator. So, pause statement அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு எம்டி லூப்பை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. பாஸ்னா என்ன அர்த்தம்? அப்படியே வந்து நம்ம பாஸ் பண்ணி வச்சிடுறோம் இல்லையா? எந்த ஸ்டேட்மெண்ட்டும் அந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆகாது. அப்படியே கம்பைலர் வந்து ஸ்டாப் பொசிஷன்ல இருக்கும். அதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது. இத நம்ம ப்ரோக்ராம்ல பார்க்கலாங்களா? சோ ப்ரோக்ராம் பாருங்க. ஃபார் லெட்டர் இன் TCDS ன்னு கொடுத்துருக்கோம். இஃப் லெட்டர் ஈக்குவல் டு டி, லெட்டர் வந்து டி வரைக்கும் ரீச் ஆகும் போது பாஸ் பண்ணிடுறோம். அந்த கண்டிஷனை பாஸ் பண்ணிடுறோம். பாஸ் பண்ணிட்டு என்ன பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா திஸ் இஸ் பாஸ் பிளாக்னு கொடுக்குறோம். அண்ட் தென் பிரிண்ட் கரண்ட் லெட்டர்னு கொடுத்துக்கிறோம். பிரிண்ட் குட் பை கொடுத்துக்கிறோம். சரிங்களா? சோ அவுட்புட் பாருங்க இது எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் கரண்ட் லெட்டர் வந்து லெட்டர் ஃபார் லெட்டர் இன் TCDS ன்னு கொடுத்துருக்கோம். சோ நமக்கு என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா TCDS ன்னு இருக்குங்களா? இதுல if letter equal to D நமக்கு வந்து லெட்டர் டி இருக்கிற இடத்துல என்ன பிரிண்ட் ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல திஸ் இஸ் பாஸ் பிளாக்ன்றத பிரிண்ட் பண்ணும். சோ டி இருக்கக்கூடிய இடத்துல பாஸ் பண்ணிட்டு திஸ் இஸ் பாஸ் பிளாக்ன்றது நமக்கு டிஸ்பிளே பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய டிஎஸ்ன்றது நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிட்டு குட் பைன்றது நமக்கு காட்டிடும். சரிங்களா? இதை நம்ம விஎஸ் கோட்ல பாத்துடலாங்களா? ரன் பண்ணி விஎஸ் கோட கிளிக் பண்ணியாச்சு. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தான கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களோட ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேம .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட் பாருங்க. கரண்ட் லெட்டர் T C and then this is pass block D S குட் பைன்றது நமக்கு டிஸ்பிளே பண்ணிடுச்சிங்களா? சோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ல நெஸ்டட் லூப் அண்ட் தென் பிரேக், கண்டினியூ, பாஸ் இந்த 3 ஸ்டேட்மெண்ட் பத்தியும் பிரீஃபா பார்த்துட்டோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.